கூட நாங்க செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜா, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, அப்பா பிதாவே, ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களுக்கு இயேசுவின் மூலம் நமக்கு வருகிறது ஐயா. ஆபிரகாமை ஆசித்து அவனை பெருக பண்ண தேவன் ஐயா. ராஜா ஆண்டவரே, தேவனே முக்கு சோத்திரம் ஐயா. ராஜா, எங்களை வலது புறத்திலும் இடது புறத்திலும் பெருக பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, முக்கு சோத்திரம் ஐயா. ராஜா தேவனே, நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் ஆண்டவரே தேவனே எங்கள் சபையோரும் உண்மையே நேசிப்போம். ஆண்டவரே தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். தகப்பனே, தடைகள் முழுவதும் விலகும்படி செவிக்கிறோம். சத்துடைய வல்லமகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் முறியடிக்க ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நாங்கள் வாழ்வு பெறுவோம், நலமுடன் வாழ்ந்து சுகம் பெறுவோம். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தாள். ஒரு துளி சந்தேகம் இல்லாமலே ஓடிவா, இயேசு என்று சுகம் தருவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நாங்கள் வாழ்வு பெறுவோம், நண்பனே நீ பயப்படாதே. ஆபிரகாம் சாரால் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நாங்கள் வாழ்வு பெறுவோம், நலமுடன் வாழ்ந்து சுகம் பெறுவோம். ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, துதிக்கிறேன் ஐயா. இயேசப்பா, தகப்பனாகிய தேவனே, எங்கள் வாயின் வார்த்தைகள் இதயத்தின் தியானமுடைய சமூகத்திலே பிரதியாயிருப்பதாக. ஆண்டவரே தேவனே தகப்பன், எங்களுடைய சிந்தன மண்டலங்கள் ஆண்டவரே தேவனே தகப்பன், எங்களை சிந்திக்கின்ற காரியங்கள் ஆண்டவரே, நினைவுகள், கற்பனைகள் ஆண்டவரே, நாங்கள் பேசுகின்ற பேச்சுக்கள், வார்த்தைகள் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரதியாயிருக்க உதவி செய்யும்படி செவிக்கிறேன். இந்த வார்த்தையினால் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் திடப்படுத்தும், தைரியப்படுத்தும் உங்களுடைய கரம் கூட இருப்பதாக. என்னை மறத்து நீங்க வெளிப்படும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த வாரத்திலே ஒரு நாள் அதிகாலையிலே இந்த வார்த்தை என்னுடைய ஆவியானவர் என்னுடைய ஆவியிலே பேசினார். என்ன வசனம் என்றால் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ, உழுகிறவன் நம்பிக்கையோடே உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோடு போரடிக்கவும் வேண்டியதே. ஆகியால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இங்கே சொல்லப்படுகின்ற காரியம் என்ன? இந்த வசனத்தை ஆண்டவர் என்னுடைய ஆவியிலே பேசின வேளையிலே இந்த வார்த்தை எங்கே குறிப்பாய் இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நான் கேட்ட வழியிலே அந்த ஆண்டவர் அந்த வசனத்தையும் எனக்கு காண்பித்தார். அப்படின்னா ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது? நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ, உழுகிறவன் நம்பிக்கையோடே உழவும். இந்த வார்த்தை தான், இந்த சத்தம் தான் எனக்கு கேட்டது. நம்பிக்கையோடே உழவும்.
அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவர்களுடைய நிச்சயமா இருக்கிறது. அப்ப எதை நாங்கள் நம்புகிறோமோ அதிலே இருக்கின்ற உறுதிதான் விசுவாசத்தை பிறப்பிக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் பாருங்கள், அங்கே எந்த ஒரு காரியத்தை நம்புகிறானோ அந்த நம்புகின்ற காரியம் ரெண்டு விதமா இருக்கிறது. ஒன்று, நாங்கள் பார்க்கின்ற விதத்திலே கேட்கின்ற விதத்திலே காணப்படுகிற நம்பிக்கை, அது இயற்கையாக இருக்கின்ற நம்பிக்கை. ஆனா காணாத ஒரு நம்பிக்கை, ஹல்லேலூயா, ரோமருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லப்படுகிறது, நாங்கள் காணாததை நம்பினோமானால் அங்கே பொறுமையோடு அதுக்கு காத்திருப்போம்னு சொல்லப்படுகிறது. அவ காணாத காரியங்களை நாங்கள் நம்புகிறதின் உறுதிதான் விசுவாசம். ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் உயர்ந்தது. ஒரு மனுஷன் நம்பிக்கை இல்லாவிட்டால் அவனுடைய வாழ்வு நடைப்பிணம்தான். ஹல்லேலூயா. எந்த மனுஷன் ஒரு எதிர்பார்க்க இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை, வாழ்விலே இருப்பானாக இருந்தால் அவன் ஏதோ, ஹல்லேலூயா, வாழ்கின்ற ஒரு ஜடம் தான் சொல்ல வேணும். ஏதோ வந்தோம் இருந்தோம் போனோம், அப்படித்தான் அவனுடைய வாழ்க்கை இருக்கிறதே தவிர அந்த வாழ்க்கையில எந்தவித குறிக்கோளும் இல்லை, எந்த நோக்கமும் இல்லை, எந்த எய்யும் இல்லை. ஹல்லேலூயா. ஏதோ நாங்கள் பிறந்தோம் வாழ்ந்தோம் இருந்தோம் போறோம் என்கிற வாழ்க்கையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட ஒரு காலையில ஒரு சகோதரியோடு பேசுகின்ற வேளையிலே அந்த சகோதரி சொல்லுகிறாள், எனக்கு ஒரு வேலை இருக்கிறது, அந்த வேலையில நான் வருகின்ற பணத்தில் என்ற கணவர் ஒரு காரியத்தில் உதவி செய்ய மாட்டார். அப்படினால் அந்த மனைவி சொல்லுகிறாள், இந்த வருகிற சம்பளத்தை எடுத்து பிள்ளைக்கு உடுப்பை வாங்கி கொடுக்குறேன், பிள்ளைக்கு டியூஷனை செய்கிறேன், எனக்கு உடுப்புகளை வாங்குறேன், வேலைக்கு போறேன் வருகிறேன், அப்படியே வாழ்றேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதுக்கு மேல சிந்திப்பதற்கு அந்த வாழ்க்கையிலே அவள் ஒரு வரைமுறையை வைத்திருக்கிறாள். ஹல்லேலூயா. அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள். அங்கே நமக்காகத்தான் இதை சொல்லுகிறார். உழுகிறவன் நம்பிக்கையோடு உழவும். ஒரு ஃபார்மர். ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். ஆனபடினால் இந்த உழுகின்ற காரியங்கள் எனக்கு தெரியும். எப்படி அந்த சீசன்ல அவர்கள், நாங்க சிறிய வயதில இருக்கின்ற வேளையிலே எங்களுக்கு தெரியும். ஒரு வயசு வந்ததுக்கு பிற்பாடு எங்களுக்கு தோட்டங்கள், துறவுகள் ஒன்றும் தெரியாது. ஆனா சிறிய வயதிலே நாங்கள் அதை பார்த்திருக்கிறோம். ஒரு சீசன் வருகின்ற வேளையில, அக்டோபர், நவம்பர் மாதம் வருகின்ற வேளையிலே, மழைக்காலம் தொடங்குகின்ற வேளையிலே, அங்கே அவர்கள் என்ன செய்வார்கள்? தோட்டத்தை உழுவார்கள். ஹல்லேலூயா. உழுது அதுக்கு பிற்பாடு அந்த நிலத்தை பண்படுத்தி காரியங்களை செய்வார்கள். எதற்காக உழுகிறார்கள்? ஒரு மனுஷன் ஒரு வேலையும் இல்லாமல் ஏன் அந்த மனுஷன் அந்த நிலத்தை உழுகிறான் என்றால் அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் இப்பொழுது உழுகிறேன், அந்த நிலத்தை பண்படுத்துகிறேன், அதை பிற்பாடு விதைக்கிறேன், அந்த விதை என்ன செய்கிறது? அங்கே அதனுடைய விளைச்சலை தருகிறது, பலனை தருகிறது, அறவிட செய்கிறேன், அதை நான் விற்கிறேன், அதை பணத்தை எடுக்கிறேன், பிள்ளைகளுக்கு திருமணத்தை செய்து வைக்கிறேன், வீட்டை கட்டுகிறேன், தொழிலை செய்கிறேன். இப்படி அவன் ஒரு நம்பிக்கையோடு ஒருவன் உழுகிறான். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், ஒரு வசனத்திலே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது என்றால் அந்த வார்த்தைக்கு ஆவியானவர் கூடுதலான அட்டென்ஷன், கவனிப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இங்க பாருங்கள், இந்த நம்பிக்கை என்கிற வசனம், உழுகிறவன் நம்பிக்கையோடு உழவும். அடுத்தது, போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில், அது இரண்டாவது, நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோடு போரடிக்கவும் வேண்டியதே. ஹல்லேலூயா. மறுபடியும் ஒரு விவசாயி பாருங்கள், நம்பிக்கையோடு உழுகிறார். அடுத்தது பாருங்கள், அவன் அறுவடை நேரத்திலே போரடிக்கிறான். போரடிக்கிறான்னு சொல்லுகின்ற வேளையிலே, அதாவது அந்த நெல் மணியையும் அந்த நெற்கதிரையும் பிரித்து எடுக்கின்றதான் போரடிக்கிற காரியம். அதையும் நம்பிக்கையோடு தான் செய்கிறார். ஹல்லேலூயா. அதை அப்படியே இந்த அறுவடை என்று அப்படியே விட்டு விடுறதில்லை. அதை வீட்டுக்கு கொண்டு வருகிறான், அதுக்கு கஷ்டப்படுகிறான், அதிலே போரடிக்கிறான். ஏன்? அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை. அவன் தான் நம்புகிறதிலே பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோடு போரடிக்கவும். ஹல்லேலூயா. அப்படி அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, அது நமக்காகவும் எழுதியிருக்கிறது. ஒரு மனுஷன் பாருங்கள், பிள்ளைகளுக்குரிய எதிர்காலத்தை அவன் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில சரீர சுகத்தோடு வாழுவேன் என்பதை நம்பிக்கையோடு அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஹல்லேலூயா, முதிர் வயதிலும் நான் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பேன் என்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே இருக்கணும். பாருங்கள், காலேபையும் யோசுவாவையும் மோசே அனுப்புகிறார் அந்த கானான் தேசத்தை சுற்றி பார்த்து விட்டு வாருங்கள் என்று. அப்பொழுது இந்த 10 பேரும் என்ன செய்கிறார்கள்? ஒரு நெகட்டிவான ஒரு ரிப்போர்ட்டை, தேவனுக்கு பிரியமில்லாத ரிப்போர்ட்டை கொண்டு வருகிறார்கள். ஆனால் காலேபும் யோசுவாவும் தேவன் விரும்பிய ரிப்போர்ட்டை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஆனா அதுக்கு பிற்பாடு பாருங்கள், அங்கே அந்த 10 பேர்னால் அந்த அந்த முழு
இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் என்ன செய்யப்படுகிறது? தாங்கள் அந்த கானான் தேசத்துக்கு போக முடியாது என்கிற ஒரு அவநம்பிக்கையை கொண்டு வருகிறது. அதனாலே தேவனுடைய வார்த்தையை நம்பாத பட்சத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த வனாந்திரத்திலே மடிந்து விழுகிறார். ஆனா அதுக்கு கிட்டத்தட்ட 40 வருஷம் எடுக்கிறது. ஆனா அந்த 40 வருஷமும் அங்கே காலேப்புக்குள் இருந்த அந்த நம்பிக்கை மாறவில்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், எப்படியாவது நான் கானான் தேசத்துக்கு போவேன், தேவன் சொன்ன அந்த பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தை நான் பார்ப்பேன், அதை நான் சுதந்தரிப்பேன் என்கிற நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்தது. ஹல்லேலூயா. அதே போல்தான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நம்பிக்கை அவசியம். அதுதான் தேவன் எனக்கு சொன்ன காரியம். எந்த ஒரு காரியத்திலும் சபை வளர்ச்சியா இருக்கலாம், பிள்ளைகளுடைய காரியங்களா இருக்கலாம், சரீரத்தின் காரியங்களாக கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்திலும் அன்புக்குரியவர்களே, நம்பிக்கையோடு நாங்கள் வாழ பழக வேண்டும். அது நம்பிக்கை பாருங்கள், தேவன் பேரில் வைக்கின்ற நம்பிக்கை. ஹல்லேலூயா. கடந்த வாரத்திலே ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு ரிப்போர்ட்டை நான் வாசிக்க நேர்ந்தது. அதுல சொல்லப்படுகிறது பாருங்கள், என்னன்னு சொன்னா, அந்த பிரெயின் வந்து எதை நம்புகிறதோ அது என்ன செய்யுமா அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த சரீரம் அந்த அந்த சரீரத்திலே அந்த காரியம் ஒன்றும் இல்லாவிட்டாலும் கூட அதை உருவாக்குமா. ஹல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய பிரெயின் வந்து ஒரு பாருங்க, கொரோனா காலத்திலே அநேகர் மடிந்து போனார்கள். என்ன, நாங்கள் மடிந்து போவோம் என்கிற ஒரு நம்பிக்கையை அந்த பிரெயினிலே சொல்ல மீடியாக்கள் மூலம், மற்ற செய்திகள் மூலம் அந்த பிரெயின் கேள்விப்பட்டு அந்த பிரெயின் என்ன செய்து அதை ஏற்றுக்கொண்டு திரும்ப 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 அது திங்க் பண்ண என்ன செய்யறது, அது சரீரத்திலே அந்த வியாதி இல்லாவிட்டாலும் அந்த வியாதி அது என்ன செய்து ப்ரொடியூஸ் பண்ணுகிறது. அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. ஆனபடினால்தான் இந்த மீடியாக்கள் சொல்லுகிற காரியங்கள், மற்ற செய்திகள் சொல்லுகிற காரியங்கள், ஜனங்கள் சொல்லுகிற நம்பிக்கையான காரியங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஹல்லேலூயா. அதை ஏற்றுக்கொள்கின்ற பட்சத்திலே சரீரத்திலே அப்படி ஒரு வியாதியோ வேறொரு காரியம் இல்லாவிட்டாலும், உங்கள் சூழ்நிலையில அப்படிப்பட்ட காரியம் ஒன்றும் இல்லாவிட்டாலும் கூட அதுக்கு உருவாக்குகின்ற சக்தி உண்டு. அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. ஆனபடினால் நம்பிக்கை என்பது தேவன் பேரில் நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், ஆண்டவர் என்னை விட்டு விலக மாட்டார். ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல மனிதனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். ஹல்லேலூயா. அங்கே அவன் பேரில் தேவன் என்ன செய்கிறார்? பிரியமாயிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. ஆனபடினால் தேவன் இந்த நம்பிக்கையை குறித்து என்னென்ன வார்த்தைகள் சொல்லுகிறாரோன்னு சொல்லி அதை நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் கவனித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்பிக்கையை குறித்து அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. சங்கீதம் 7:1 இந்த வசனம் எங்களுக்கு இன்றைக்கு சொல்லி முடியாவிட்டாலும் கூட நாளை வெள்ளிக்கிழமையில, நாளை ஃப்ரைடே நித்திய வெளிச்சத்திலே கூட அதனுடைய வசனங்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அதனுடையால் ஒரு மனுஷன் நம்பிக்கை உடையவனாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற வசனம் சங்கீதம் 7:1 பாருங்கள். 7:1, என் தேவனாய் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லோருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான் பாருங்கள், அவனுடைய சூழ்நிலையிலே அவனை ஜனங்கள் துன்பப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எதிரிகளாய் இருக்கலாம், சத்துருக்களாய் இருக்கலாம், நிந்தனைகள், அவமானங்கள், வெக்கங்களாக கூட இருக்கலாம். ஆனபடினால் அவன் அந்த சூழ்நிலை மத்தியிலே என்ன சொல்லுகிறான்? என் தேவனாய் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். அன்புக்குரியவர்களை, நான் சொன்னேன், எங்களோட பிரெயின் வந்து எந்த வார்த்தையை அது விசுவாசிக்கிறதோ அந்த விசுவாசத்தின்படி, அந்த நம்பிக்கையின்படி தான் சரீரம் அதை ப்ரொடியூஸ் பண்ணுகிறது. சரீரம் அதை ஏற்றுக்கொண்டு இல்லாத கூட அது உருவாக்குறது. ஆனபடினா உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஹல்லேலூயா, ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வருகின்ற வேளையிலே நீங்க வாயை திறந்து சொல்ல வேண்டும், என் தேவனாய் கர்த்தாவே உம்மை நான் நம்பி இருக்கிறேன். அடிக்கடி சொல்லுங்கள், ஆண்டவரே நான் உண்மையில நம்பிக்கையா இருக்கிறேன், உண்மையில நான் அன்பு வைத்திருக்கிறேன், உண்மை நம்பி இருக்கிறேன், நீர் ஒரு நாளும் என்னை விட்டு விலக மாட்டேன், நீர் ஒரு நாள். பாருங்கள், அடிக்கடி நான் சொல்லுகின்ற காரியம், தேவனுக்கு நமக்கும் இடையில அங்கே விட்டு விட முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களை பாருங்கள், அந்த உறவு நல்ல உறவு. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை படிக்கின்ற வேளையிலே எங்களுக்கு தெரியும், தேவன் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் அவர் கிருபையும் உள்ள தேவன். அங்கே ஜோனாவை பாருங்கள், ஜோனாவுக்கு ஆண்டவர் சொல்கிறார் நினிவேக்கு போகும்படி. ஆனா அவனுக்கு நினிவே ஜனங்கள் மனம் திரும்புறது இவனுக்கு பிடிக்கவில்லை. அது மட்டுமில்ல, அவனுக்கு வேறு காரணங்களும் இருந்திருக்கிறது. அவன் என்ன செய்கிறான்? தர்சீசுக்கு கப்பலேறி போய் விடுகிறான். ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு அங்கே ஆண்டவர் செய்த காரியங்கள், அங்கே ஒரு மீனுக்கு கட்டளை இட்டுகிறார், மீன் ஜோனாவை விழுங்கி போடுகிறது.
அதுக்கு பிற்பாடு அது கொண்டு வந்து கரையிலே கக்கி விடுகிறது. அதுக்கு பிற்பாடு அவன் சொல்லுகின்ற காரியம் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். நான் என்னுடைய தேசத்தில் இருக்கும் பொழுதே நான் உமக்கு சொல்லவில்லையா, நீர் இரக்கமும் உருக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன், என்ற தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். ஆண்டவரே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய அன்பு உங்களுக்கு தெரிவுமாக இருந்தால், அன்பு உங்களுக்கு வெளிப்படுமாக இருந்தால், ஹலில் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அவர் மேல நம்பிக்கையா இருப்பீர்கள். ஹalleluya. என்னுடைய நெருக்கடி வெளியில நான் அடிக்கடி ஆண்டவரோடு சொல்லுகின்ற காரியம், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, ஹalleluya. ஆண்டவரே உண்மையில் வைத்திருக்கிற அன்பு நான் எந்த விதத்திலும் குறைந்து போகாதபடி, உண்மையில் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் நான் குறைந்து போகாதபடி என்னை நீர் காத்துக்கொள்ளும். அப்படினால் அன்புள்ளவர்களே, நாங்கள் தேவனிடத்திலே பேசலாம், தேவனிடத்திலே சொல்லலாம். அவர் கேட்கக்கூடாதபடி அவருடைய கரங்கள் குறுகி இருக்கவில்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய காதுகள் மந்தமாய் இருக்கவில்லை, ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரங்கள் குறுகியும் இருக்கவில்லை. அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்பக்கமாய் சார்ந்து எங்களுடைய கூக்குறுதலை அவர் மறவாத தேவன், எங்கள் பெருமூச்சுகளை கூட அவர் கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்படியாத்தான் தாவீது பாருங்க, அவருடைய சூழ்நிலையிலே இந்த பெஞ்சமின் ஆகிய கூஸ் வந்து என்ன செய்கிறான், அப்சலோமுக்கு பயந்து அவன் நாட்டை விட்டு ஓடி போகின்ற வேளையிலே அங்கே இவனை நிந்திக்கிறான். அப்பொழுது அவனுக்கு பயம் வருகிறது. அப்படி அவன் சொல்லுகிறான், என் தேவனாய் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லோருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். ஹல்லேலூயா. அதே போல அன்புள்ளவர்களே, அடுத்த வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே 11ஆம் அதிகாரம் 1வது வசனம், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், பின்னேன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சிய போல் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், அவன் சொல்லுகிறான், அவனுடைய சூழ்நிலையில கூட அவன் சொல்லுகிறான். ஒருவேளை மற்ற ஜனங்கள் சொல்லி இருக்கலாம், வேறு விதமான ஆலோசனைகள் சொல்லி இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனபடினால் அவன் அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாதபடி அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், இந்த சூழ்நிலை நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். உங்களுடைய பிரச்சனை மத்தியிலே நீங்கள் சொல்லுங்கள். பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், வேலை இல்லாத பிரச்சனையா இருக்கலாம், ஹல்லேலூயா, பிள்ளைகளுடைய காரியங்களா இருக்கலாம், நான் கர்த்தரை நம்பி. ஒருவேளை பிசாசு சத்ரு உங்களுடைய மைண்டிலே அவன் சொல்லி கொண்டிருக்கலாம், எதை நம்புகிறாய்? ஹல்லேலூயா. ராப்சாக்கே அங்கே எசேக்கியா ராஜா காலத்திலே அவன் சொல்லுகிறான், நீ நம்புகிற நம்பிக்கை என்னன்னு கேட்கிறார். ஹல்லேலூயா. நீ எதை நம்புகிறாய்? ஹல்லேலூயா. ஜனங்களை பார்த்து அவன் கேட்கிறான், நீங்கள் என்னத்தை நம்புகிறீர்கள் என்று. ஹல்லேலூயா. அதே போலதான் சத்ருவானவன் அங்கே உங்களுடைய நம்பிக்கையை கெடுக்கும்படி அவன் வந்து சொல்லுவான். அப்போ நீங்க வாயை திறந்து சொல்ல வேண்டும், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், பின்னே நீங்களே என் ஆத்துமாவை நோக்கி பட்சிய போல் மலைக்கு பறந்து போன்னு சொல்லுகிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். வாயை திறந்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, வாயை திறந்து சொல்லுகின்ற வேளையில தேவன் பார்க்கிறார், அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள் அன்புக்குரியவர்களே, அங்கே 55ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே, சங்கீதம் 55:3, அதே போல இன்னும் அநேக வார்த்தைகள் உண்டு. நீங்கள் இந்த வார்த்தைகளை ஹல்லேலூயா எடுத்து அன்புக்குரியவர்களே நீங்களே எடுத்து கோட் பண்ணி பார்க்கலாம். சங்கீதங்கள்ல, ஏசாயாவில எத்தனையோ வசனங்கள் இருக்குது, நம்பிக்கைக்குரிய வசனங்கள் இருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த வசனங்களை எடுத்து 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 அன்புக்குரியவர்களே, அதை நீங்கள் உங்களுடைய மைண்டுக்குள்ள செலுத்துங்கள். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் தன் பாட்டிலே வெளிவர வேணும், அது லீக் பண்ண வேணும். நீங்கள் நினையாத வேளையில அந்த வார்த்தை துள்ளி குதித்து வெளியில வர வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 55ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்திலே பாருங்கள். ஹல்லேலூயா. அந்த 22லே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானி ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஹல்லேலூயா. அங்கே தேவனே, நீ அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர், இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தாங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரியாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள், நானும் உண்மை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா. ஆனாலும் நான் உண்மை நம்பியிருக்கிறேன். அதுக்கு முன்பாக அவன் சொல்லுகிறான், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிபானி ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். ஹல்லேலூயா. என்னை தள்ளாட ஓட்டார். எப்படியும் தேவன் என்னை ஆதரிப்பார். என் எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய காருண்யம் என்னை பெரியவளாக பெரியவனாக மாற்றும், என் பிள்ளைகளை பெரியவர்களாக மாற்றும், உயர்ந்த இடத்திலே வைக்கும். அவர் என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், என் துக்கங்களை சுமந்து கொண்டார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்து அவருடைய தழும்புகளால் என் பிள்ளைகள் குணமாகிறார்கள், என் குடும்பம் குணமாகிறது. ஹல்லேலூயா. என் பேங்க் அக்கவுண்ட் கூட குணமாகிறது. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே,
ஆனபடி ஆண்டவரிடத்திலே அந்த நம்பிக்கையை வைத்து ஆண்டவரிடத்திலே சொல்லுகின்ற வேளையிலே ஆண்டவர் அதற்குரிய காரியங்களை செய்வார். ஹalleluya. இன்னும் சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே வாருங்கள். சங்கீதம் 31 31 19. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 31:19 என்ன சொல்லப்படுகிறது? ஹalleluya. தகப்பனே 19 உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை இவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஹalleluya. என்னவாம்? அங்கே உமக்கு பயந்தவர்களுக்கும், அதாவது அவருக்கு அங்கே உணர் கொடுக்கிறவர்களுக்கு, கனம் கொடுக்கிறவர்களுக்கும், பயப்படுறோன்னா பயந்து நடுங்குவதில்ல, அவர் மகா பெரியவர் என்கிற கனத்தை கொடுப்பது. ஹalleluya. மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும். பாருங்கள், சில பேர் என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், திருச்சபையிலே அவர்கள் நம்புகிறோம்னு சொல்லுவாங்க. ஆனா மனுஷர்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய தேவனை அங்கே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், தேவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இயேசுதான் பெரியவர், இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லுவதற்கு அவர்கள் வெட்கப்படுவார்கள். ஆனால் இவர் சொல்லுகிறான், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஹalleluya. மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சில பேர் என்ன செய்வார்கள் சொன்னா, தேவனுடைய ஆலயத்திலே ஒரு ஒரு விதமான வாழ்க்கை, வெளியான வாழ்க்கையில இன்னொரு விதமான வாழ்க்கை, ரெண்டையும் நாங்கள் உலகத்துக்கும் தேவனுக்கு நாங்கள் ஊழியம் செய்ய முடியாது. அன்புக்குரியவர்களே, ஹalleluya. அவர் ஒருவர் தான் தேவன், அவர் ஒருவர் தான் ஆண்டவர். ஹalleluya. மனுஷரை பிரியப்படுத்துவதை விட நாங்கள் தேவனை பிரியப்படுத்துகின்ற வழியிலே அது நமக்கு ஆசீர்வாதம். அதுக்காகத்தான் சொல்லி இருக்கிறார், அங்கே மனுபுத்திரருக்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உங்களுடைய நன்மை எவ்வளோ பெரிதா இருக்கிறது. ஹalleluya. இன்னும் பாருங்கள், அங்கே சங்கீதம் 28:7. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். 28:7 28:7 சொல்லுகிறார், கர்த்தரின் பெலனும் என் கேடகமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். சங்கீதக்காரன் தான் சொல்லுறான். அவன்படியத்தான் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லுகிறான், அவன் என் இருதயத்துக்கு அவனுடைய நம்பிக்கை முழுவதும் தேவன் பேரில் இருந்தது. இத்தனைக்கும் அவன் பாவம் செய்தது பிற்பாடும் கூட தேவனுடைய கிருபையை அவன் நம்பி இருந்தார். ஹalleluya. கர்த்தரின் பெலனும் என் கேடகவுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். அவரை நம்பி இருந்தபடியால் என்ன நடக்குது? தான் உதவி பெற்றேன் சொல்றான், சகாயம் பெற்றேன், ஆகியால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஹalleluya. இதனுடைய மீதியான வார்த்தைகளை நாளைய தினத்திலே நாங்கள் கேட்போம். இப்பொழுது நான் வார்த்தைகளை முடிக்க விரும்புகிறேன். ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல, செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை, நீர் செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை, எல்சடாய் தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எல்சடாய் தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே, எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, ரெகோபோ தொடங்கினதே, எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கினதே, எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே,
யெகோவா தேவனே, நம்மை பெருக செய்பவரே, அற்பமான ஆரம்பத்தையே சம்பூரணமாக மாற்றினீர். நான் இருடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாக அறுக்க செய்தீர். எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சிய செழிப்பாய் வாழ்நாளெல்லாம் போசித்தீர். எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சிய செழிப்பாய் வாழ்நாளெல்லாம் போசித்தீர். எல்சடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில நமக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர்கள், வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுத்தீர்கள். நாங்கள் கத்திரிடத்துல நம்பிக்கையா இருக்கோம். நம்பிக்கையோடு உழ வேண்டும். நம்பிக்கையோடே நாங்கள் அந்த அறுபடியை காண வேண்டும், போரடிக்க வேண்டும். அப்படியாக தாவீது சங்கீத பகுதியில எப்படியாக நம்பிக்கையோடு இருந்து கத்தரையக்க நம்பிக்கையை வச்சுக்கொண்டு அப்படி அசைக்கப்படுவது என்று சொல்கிறார். அப்படியாக சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 55, 22 இப்படியாக தாவீதினுடைய நம்பிக்கையின் வசனங்களை நமக்கு வெளிப்படுத்தினீர்கள். அப்படியாக நாங்கள் விசுவாசத்தோடு இந்த நம்பிக்கைக்குரிய வசனங்களை அறிக்கை பண்ணி ஜெபிக்க நிச்சயமாக விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். ஆசீர்வாதமாய் வாழலாம் என்பதை அடித்தரமான ஆழமான சத்தியத்தில் வெளிப்படுத்தினீர்கள். தொடர்ச்சியான செய்தியை நாங்கள் நாளைய தினத்தினம் கேட்போம். கத்தரை சித்தமானால் இந்த நாளும் நீங்க கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி. உங்களை, எங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியத்தை கத்தர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. கத்தரை சித்தமானால் இன்னொரு இழைப்பை சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாயத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர். ஆமேன். God bless you, அம்மா. God bless you. Thank you. Amen. Thank you.